வணக்கம். இது தி ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஜெர்மன் மொழி பாடத்தை உடனடியாக ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக சமஸ்கிருத பாடத்தை கற்றுத்தரும் மத்திய அரசின் முடிவுக்கு உங்கள் பிழைகளுக்கு மாணவர்களை ஏன் தண்டிக்கிறீர்கள் என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மேலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் சமஸ்கிருத பாடத்தை அறிமுகப்படுத்துவதை அடுத்த கல்வியாண்டுக்கு ஒத்திவைப்பதில் தனது நிலைப்பாட்டை 4 வாரங்களுக்குள் தெரிவிக்குமாறு மத்திய அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈராக்கில் IS கிளர்ச்சியாளர்களால் 39 இந்தியர்கள் கொல்லப்பட்டதாக வெளியான ஊடக செய்திகளுக்கு ஆதாரம் இல்லை என்று மாநிலங்களவையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் விளக்கமளித்துள்ளார். மேலும் ஆதாரங்கள் இல்லாமல் வெளியாகும் தகவல்களை அரசு நம்ப தயாராக இல்லை. இது குறித்து பேசி மக்களை அச்சமடைய செய்யவும் அரசு விரும்பவில்லை. நான் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து அவர்களுக்கு நம்பிக்கை அளித்து வருகின்றேன் என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவில் திரளாக வாக்களித்து துப்பாக்கி தோட்டாக்களுக்கு ஜம்மு மக்கள் பதிலளித்து ஜனநாயகத்தை நிரூபித்து விட்டதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் கடந்த 30 ஆண்டுகளாக வளர்ச்சியை ஏற்படுத்தாமல் உணர்ச்சிகரமான பயமுறுத்தலின் மூலம் மாநிலத்தை ஆளும் கட்சி கொள்ளையடிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தில் சமையல் கேஸ் நேரடி திட்டத்தை செயல்படுத்தும் முன்னர் தமிழக அரசின் கோரிக்கைகளை மத்திய அரசு பரிசீலிக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் O. பன்னீர்செல்வம் கடிதம் எழுதியுள்ளார். இந்த விவகாரத்தை மத்திய அரசு இன்னும் தெளிவுபடுத்தாமல் குழப்பம் நீடிக்கிறது. இது அடித்தட்டு நடுத்தர மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது என்று பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். பிரிவினைவாத தலைவர்களுடனான ஆலோசனை என்பது புதிய நடைமுறை இல்லை. அதை காரணம் காட்டி வெளியுறவு செயலர்கள் இடையிலான பேச்சுவார்த்தையை இந்திய அரசு ரத்து செய்திருக்க கூடாது என்று பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியுள்ளார். நேபாளத்தில் நடைபெற்ற 18வது சார்க் உச்சி மாநாட்டை முடித்துக் கொண்டு இஸ்லாமாபாத் திரும்பிய போது விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.